Hi everyone. Find the area of the region bounded by the parabola y square is equal to 4x மட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டின்ல y square is equal to 4x கொடுத்திருக்காங்கன்னா இது எந்த சைடு parabola அப்படிங்கறத first of all தெரிஞ்சுக்கணும். y is equal to 4xல xங்கிற பார்ட் பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால இது ஓப்பன் ரைட்வர்ட் parabola. ஏன்னா ஓப்பன் ரைட்வர்ட்ல தான் x பாசிட்டிவ்ல இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபோக்கஸ் வந்து இங்க பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த ஃபோக்கஸோட நம்பரை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் y square is equal to 4ax ஓட இதை கம்பேர் பண்ணும்போது a ஓட வேல்யூ 1ன்னு வருது. அப்ப sங்கிறது யாருன்னா ஃபோக்கஸ் x ஆக்சிஸ் மேலே இருக்கிறதுனால 1,0ன்னு பிளாட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஆரிஜின், ஸோ 0,0. இது வந்து வெர்டெக்ஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஏரியா ஆஃப் த ரீஜனை கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டலா இதுல பவுண்டடான இந்த சைட்ல உள்ளதை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஒரு பார்ட்டோட ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு இன்டு 2 போட்டோம்னா வேல்யூ ஓவர். ஸோ 2 இன்டு இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 எக்ஸ்ல சேஞ்சிங் பேராமீட்டர் இருக்கிறதுனால y dx அப்படின்னு தான் எழுதுவோம். ஸோ இந்த இடத்துல 2 இன்டூ ஒய்க்கு எங்கே போவீங்க அப்படின்னு கேட்டால் இதை ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இன்டூ எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இஸ் நத்திங் பட் 2. ஸோ வெளியில எடுத்துட்டோம்னா 0 to 1 x பவர் ஹாஃப் இன்டூ டிஎக்ஸ்ன்னு மட்டும் இருக்கும். அப்போ இதை இன்டெகிரல் பண்ணும்போது x பவர் ஹாஃப் பிளஸ் 1 3/2 டிவைடட் பை 3/2 அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா we will get an answer. ஸோ 4 இன்டூ 2/3 x 1க்கு எத்தனை பவர் போட்டாலும் அதே நம்பர் தான், 0 அப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 8/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். தேங்க்யூ.